நான் அறிவிக்கிறதெல்லாம் கரெக்டா வந்து சேருதா அப்படின்னு சொன்னாரு. நீங்க அறிவிக்கின்ற திட்டங்கள், நீங்க அறிவித்த அந்த மாலையே அரசு அதிகாரிகள் எங்களுக்கு அந்த தகவலை சொல்லி அந்த என்ன அறிவிப்போ அதை உடனடியாக செயல்படுத்துகிறார்கள் என்பதை தெரிவித்தேன். அதே போல நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள். ஊராட்சி மன்ற தலைவர்களும் உண்மையிலேயே மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றார்கள். மணக்காடு தர்மபுரணியில் 4 புறமும் உட்புற மண்ணரிப்பு ஏற்படாமல் ரீட்டன் வால் அமைத்து கரையை படித்துறை மற்றும் மின்விளக்கு வசதி செய்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் கேட்டிருக்கின்றார்கள். மணக்காடு குடியிருப்பில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுகிறது. வடிகால் வாய்க்காலை வெட்டி சுத்தம் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். மணக்காடு பாசன குளத்தை தூர்வாரி மராமத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனது கைப்பாவினுடைய நிர்வாகி கார்த்திகன் கூடவே வந்துகிட்டு இருக்காரு. அந்த பொறுப்பை கார்த்திகனை எடுத்து உடனே செய்ய சொல்றேன். மணக்காடு ஆதிதிராவிடர் குடியிருப்பில் உள்ள பழுதடைந்துள்ள சமுதாய கூடத்தை அகற்றிவிட்டு புதிதாக சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பேராவளியிலிருந்து ஆதனூர் மணக்காடு வழியாக ஆவடையார் கோயிலுக்கு சென்று வரும் தர எண் 96 பேருந்தை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். மணக்காடு மருத்துவர் குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கு மயான கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதேபோல மணக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை முடிந்த அளவிற்கு நான் செய்திருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறது மணக்காடு மங்களாடு இணைப்பு பாலம் 5 கோடிக்கு பண்ணியிருக்கோம். பள்ளி கட்டிடம் மொத்தமாக 1,30,00,000 ரூபாய்க்கு கட்டி கொடுத்திருக்கோம். அது எம்எல்ஏ நிதியிலிருந்தும் பொது நிதியிலிருந்தும் கட்டப்பட்டிருக்கின்றது. பேராவளி டு ஆவடையார் கோயில் பேருந்து தொடர்ந்து இயக்க ஆவணம் செய்யப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றேன். உங்களுடைய கோரிக்கை எல்லா இடங்கள்லையும் சொல்றது பஸ் ரோட் சாலை அதே மாதிரி சமுதாய கூடம் இதை நிச்சயமாக நான் செய்தேன் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு அரசுடைய நலத்திட்டங்கள் கிடைப்பதில் எந்த தாமதமும் இல்லாமல் அதனை பெற்றுத் தருவது என்னுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். வருகை தந்து எங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு அளித்த மரியாதைக்குரிய மண்கொண்டார் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கிளைக்கழக செயலாளர் பிரதிநிதிகள் அனைவருக்கும் இளைஞரின் ராமமூர்த்தி உள்ளிட்ட அனைவருக்கும் ஐடி அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கவுன்சிலர் மரியாதை